கவிஞர் கண்ணதாசனை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் லைக் செய்து கொள்ளவும். 4 வரிகளில் மகாபாரத்தையே சொல்ல முடியுமா? சவாலை ஏற்று மெகா ஹிட் பாடலை கொடுத்து உருவாக்கிய கண்ணதாசன். வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம். ஒரு விடுத்த சவாலை ஏற்று 4 வரிகளில் மகாபாரத கதையை ஒரு பாட்டில் வைத்துள்ளார் கவிஞர் கண்ணதாசன். தமிழ் திரையுலகையும் இந்த கவிஞரையும் எந்த காலத்திலும் பிரிக்க முடியாது என்று கூறினால் அது மிகையல்ல. அந்த அளவிற்கு சுமார் 4 தலைமுறை நடிகர்களுக்கு மெகா ஹிட் பாடல்களை அள்ளி கொடுத்து ஒரு மிகச்சிறந்த கவிஞர் இவர். கடந்த 1949ஆம் ஆண்டு தமிழில் வெளியான கன்னியின் காதலி என்கிற திரைப்படத்தில் சுப்பையா நாயுடுவுடன் இசையில் ஒலித்து 5 பாடல்களுக்கு வரிகளில் எழுதியது கண்ணதாசன் தான். இந்த திரைப்படத்தின் மூலம்தான் தன்னுடைய கலை உலகத்தை பயணத்தை அவர் தொடங்கியிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ச்சியாக 1949ஆம் ஆண்டிலிருந்து 1980களில் இறுதி வரை அவர் பல படங்களுக்கு பாடலை எழுதியிருக்கிறாராம். அண்மையில் கிடைத்த தகவலின்படி கடந்த 1982ஆம் ஆண்டு பிரபல நடிகர் கமலஹாசன் நடிப்பில் இளையராஜா இசையில் பாலு மகேந்திராவின் இயக்கத்தில் வெளியான 3ஆம் முறை என்கிற திரைப்படத்தில்தான் தன்னுடைய இறுதி பாடல்களையும் கண்ணதாசன் எழுதியதாக கூறப்படுகிறது. குறிப்பாக கண்ணே கலைமானே என்கிற பாடல்தான் அவர் தன் வாழ்நாளில் எழுதிய இறுதிய திரை உலகில் பாடல் என்றும் கூறப்படுகிறது. மேலும் திரைசை பாடல்கள் என்பதை தாண்டி புத்தகம் எழுதிலும் வல்லவர் கண்ணதாசன் ஆவார். அது மட்டுமல்ல, அவருடைய பக்தி பாடல்களுக்கு என்றும் ஒரு மிகப்பெரிய ரசிகர் கூட்டமே இன்றளவும் இருந்து வருகிறதாம். கிராமத்து பகுதியில் நடைபெறும் கோயில்களில் மற்றும் திருவிழாக்களிலும் இன்றளவிலும் கவிஞர் கண்ணதாசனின் பாடல்கள் இல்லாமல் அந்த திருவிழாவே முழுமையடையாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கண்ணதாசன் ஒருவர் சவாலாக ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறார். மிக ரத்தின சுருக்கமாக உங்களால் ஒரு பாட்டுக்கு மகாபாரத கதையை வைத்துவிட முடியுமா என்று கேட்க, ஏன் முடியாது? அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு 4 வரிகளில் மகாபாரத கதையை தன்னுடைய பக்தி பாடல் ஒன்றில் வைத்து அசத்தியிருக்கிறார் கண்ணதாசன் ஆவார். மேலும் விஸ்வநாதன் இசையில் TM சவுந்தரராஜன் பாடிய புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே என்கிற கிருஷ்ணனை உரித்து பக்தி பாடலில் தான் இந்த மகாபாரத கதையை அவர் வைத்திருக்கிறார் என்றும் குறிப்பிடத்தக்கது. மேலும் பாஞ்சாலி புகழாக்க தன் கை கொடுத்தான், அந்த பாரத போர் முடிவு சங்க எடுத்தான், பாண்டவருக்கு உரிமையுள்ள பங்கு கொடுத்தான், நாம் படிப்பதற்கு கீதையே எனும் பாடம் கொடுத்தான் என்றும் மகாபாரத கதையை 4 வரிகளில் ரத்தன சுருக்கமாக எழுதி பலரையும் வசித்திருக்கிறார் கண்ணதாசன் ஆவார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.